வந்திருக்கிறதான ஊழியர் ஜேக்கப் பாலா அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாரும் கைகளை தட்டி நம்ம அவரை வரவேற்போம். எல்லாரும் ஒரு சிறந்த இருதயத்தோடு கூட அவனோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்ம மத்தியில அவர் பெரிய காரியங்கள் செய்கிறார்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எவ்வளோ வேலை கஷ்டங்கள், பலவீனங்கள், சரீரத்தில் பலவீனங்கள், வேலை நிமித்தம் மற்றும் வியாதிகள் மற்றும் அந்த சூழ்நிலைகள் காரணம் இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தில் உற்சாகமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டார்கள், அவருடைய பிரகாரங்களை செலுத்திருப்பார்கள் என்று வசனம் சொல்லியிருக்கேன். அவருடைய ஆலயத்தை முக்கியத்துவம் உங்களை உங்களுடைய பிரகாரங்களை ஆண்டு என்ன பண்ண செலுத்திருக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் வேத புத்தகத்துல மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனம். हम ஒரு விஷயம் நம்ம மூணு வார்த்தைகளுக்காக ஜெபிப்போம். இயேசுப்பாவை நன்றி பிரஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே நன்றி பிரஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆதியிலே வார்த்தை என்று அந்த வார்த்தை தெய்வத்தில் இருந்ததுன்னு சொல்லுபடி ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமா எங்களுக்கு கூட பேசுவீராக. எங்கள் உணர்வுகள், உணர்ச்சிகள், நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் வகையறுத்து சத்திய வசனம் எங்களுக்கு உள்ளாக சென்று கீழ்ப்படிகளை தாங்கப்பா. அந்த வார்த்தை ஒன்றை உயிர்ப்பிக்கிறதா இருந்தாங்க. அப்படியே எங்கள் ஆத்மாவையும் ஆவியும் உயிர்ப்பிக்க வேண்டும்படியாக சேர்ந்திருக்கிறோம். சரீரத்துடைய செய்திகளை அழித்து பரிசுத்த ஆவியான கிரியை செய்கிறார்கள். வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளோட பேசுகிறார்கள். வார்த்தையான கீழ்ப்படிய எங்களுக்கும் சபையாருக்கும் கிருபைத்தாங்க. நன்றி புஸ்தகத்திற்கும் திருப்பதி நாமத்துக்கு இதாக நாம நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, பின்பு அவர் ஜனங்களையும் சீஷரும் தம்மிடத்தில் வரவழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான். ஆண்டவர் எல்லாரும் பார்த்து சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வரலாம். அதாவது இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி வர விரும்பினா என்ன பண்ணா, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா நம்மளை நாமளே வெறுத்து, நம்மளுக்கு இருக்கிற பிரியமான காரியங்களை வெறுத்து, நம்முடைய சந்தோஷங்களை வெறுத்து, நம்முடைய கிரியைகளை வெறுத்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு, தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு தேவனை பின்பற்ற கடவுள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்க்க இந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை எழுதப்பட்டதுன்னா இந்த வசனம், இந்த அதிகாரம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பிரசங்கிக்கும் போது 3 நாளாக பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது வந்து அவருக்கு வந்த ஜனங்கள் வந்து ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தாங்க. அவர்கள் 3 நாளாக இரவும் பகலும் தேவன் வந்து சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு பசி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆகாரத்தை கொடுத்து விவிதமாய் 4000 பேருக்கு அங்கே என்ன பண்ணாரு, போஷனே கொடுக்குறாரு. அது கொடுத்த முற்பாடு சீஷன்கிட்ட தனியாக வந்து ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறான்னு கேட்கிறாரு. யாருன்னா ஏசப்பா வந்து சீஷன்கிட்ட கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் அப்படின்னு சொல்லுகிறாருன்னு சீஷன். சிலர் யோவான் என்றும், சிலர் எலியா அப்படின்னு, வேறு சிலர் பூர்வ காலத்தை தீர்க்கதரிசியில் ஒருவர் என்ன பண்ணுறாரு, தோன்றிருக்கிறார் என்று சொல்லுகிறாரு. சொல்லும்போது அப்ப ஏசப்பா வந்து சீஷரை பார்த்து, நீங்க என்னை யார் என்று சொல்லுங்கன்னு கேட்கும்போது பேதுரு சொல்ல, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பேதுரு என்ன பண்றாரு, இயேசுவை கொடுத்து சாட்சி சொல்றாரு. சாட்சி சொல்லும்போது மாம்சம் ரத்தம் வெளிப்படல, இந்த அதிகாரத்தை சொல்லப்பட்ட வசனங்கள் மாம்சம் ரத்தம் வெளிப்படல, இது தேவனுடைய வெளிப்படுத்தினா சொல்லும்போது சொல்லிட்டு பிற்பாடு சீஷர் வந்து பேதுரு வந்து ஏசப்பா தனியாக கொடுக்கும்போது, இந்த மாதிரி சிலுவை மரணம்னா நேரிடக்கூடாது. ஏசப்பா வந்து அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் வந்து விபத்திரப்பட வேண்டும், 3ஆம் நாளில் மரித்து 3ஆம் நாளில் விடுதலை எடுத்துக்க வேண்டும் சொல்லி தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து சீஷர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். பேதுரு தனியாக கொடுக்கும்போது அவரை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். அப்ப ஏசப்பா அவர் சீஷ பக்கமாக திரும்பி பேதுருவை பார்த்து, நீ வந்து தேவனுக்கு ஏற்றவைகளை செஞ்சாமல் மனுஷனுக்கு ஏற்றவை சிந்திக்கிறான்னு சொல்லி ஏசப்பா பேதுருவை கடிந்து கொண்ட பிற்பாடு இந்த சமம் முடிவு. அப்போதான் ஏசப்பா என்ன பண்ணாராம், ஜனங்களையும் சீஷரையும் பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். அப்போனா நாம வந்து இயேசுவை பின்பற்றத்துக்கு ஆயத்தமாக இருந்தால்
நம்மளை நாமே முதலாவது வெறுக்கணும். நம்மளை நாமே வெறுத்து நம்முடைய சிலுவை, அவனவன் சிலுவை, அவனுடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் சிலுவையில் அறிஞ்சு அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய எப்படி அவர் பாரத்தை சுமந்தாரோ, ஜனங்களுடைய பாவங்களுக்காக, மனுஷனுடைய நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவரு என்ன பண்ணாரு? சிலுவையை சுமந்தார். ஒவ்வொரு நாளும் பாடுபட்டார். ஒவ்வொரு நாளும் மனுஷர்களினாலும், விசாசினாலும், நியாயசாஸ்திரிகளாலும், பரிசேயராலும், சதுசேயராலும், அதிகாரிகளாலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு அவர் மறித்து அவருடைய ஜீவனை கொடுத்துட்டு போறாங்க. நம்மளும் என்ன பண்ணலாம்? நம்மளை நாமளே வெறுத்து நமக்காக இனி வாழாம ஏசப்பாக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய பலவீனங்கள் நம்ம வந்து ஏசப்பாக்காக என்ன செய்யணும்? ஏசப்பா நம்முடைய வாழ்க்கை எதுக்காக நம்ம ரசிச்சுட்டு நம்ம நல்லா ஐஸ்வர்யமா இருக்கணுமா, நல்லா சந்தோஷமா இருந்தா போதுமா அப்படின்னு நம்ம வாழ்க்கையை ஏசப்பா கிட்ட கொடுத்து ஏசப்பாவோட வசனம் என்ன சொல்றதுன்னு பார்த்து அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் இயேசுவை பின்பற்றப்படுவோம் என்று சொல்லப்படுது. இப்படியாக இந்த வசனம் சொல்லப்படுது. அடுத்த வசனம் படிங்க, 35வது வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்கிறான். இந்த வசனம் சொல்றீங்க. பார்க்கிறோம், நம்முடைய ஜீவனை நம்ம கொத்தி மறைத்து பாதுகாத்தா அந்த ஜீவனை நம்ம வந்து எதுக்குமே உபயோகம் பண்ணாம ஆண்டவருக்காக கொடுக்காம அந்த ஜீவனை நம்மளே சம்பாதிச்சு சாப்பிட்டு நம்மளே இருந்தா அந்த ஜீவனை என்ன பண்ணணும்னா தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புவன் அதை இழந்து போவான். அந்த ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான், இழந்து போவான். இயேசு கிறிஸ்து நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறான், அதை ரட்சித்துக் கொள்ளான்னு வசனம் சொல்லுது. இந்த சிலுவையினுடைய தனித்தான வெறுப்பு எப்படியும் சிலுவை பற்றி எப்படியும் சொல்லப்படுது. தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் இழந்து போவான். அடுத்தபடிங்க, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆண்டு அதையெல்லாம் அடக்கி எல்லாவற்றையும் தன்னுடைய கைக்கு கொண்டு வந்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான் அப்படின்னா லாபம் ஒன்றுமே இல்லை. அப்ப ஜீவன் காக்கப்படுவது எதனாலனா இயேசு கிறிஸ்துனால மாத்திரம்தான் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் நம்ம காக்கப்படுகிறது. அதனால இப்ப நம்ம இந்த ஜீவனை வெறுத்தவர்கள், இயேசு சிலுவையை சுமந்தவர்கள், சில வேத மனுஷர்கள் வேதாந்தத்தில் எழுதப்பட்டது. அதுல ஒரு சில பேரை நம்ம பார்க்க போறோம். யார் நம்மளுக்கே தெரியும். எடுத்துக்கோங்க, எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11:24 வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது இங்க பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது. அப்பனா மோசேயானவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, அந்த மோசே யாருன்னு பார்த்தீங்கன்னா எபிரேயருடைய குமாரனாக இருந்த மோசே. இவர் வந்து எகிப்தின் ஜனங்களாக இஸ்ரேல் பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் அடிமையாக்கப்பட்டிருந்தாங்க. அடிமையாக்கப்பட்டிருக்கும் போது அந்த நாட்களில் அந்த அடிமையாக இருந்த இஸ்ரேலை வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவாய் பாடுபடுவோமே, இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து எகிப்தில் ரொம்பவாய் பாடுபடுவோமே, எங்களுக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடும் போது அப்போ வந்து தேவன் அவங்க சத்தத்தை கேட்டு என்ன பண்ணா, அந்த நாட்டில் மோசே என்று சொல்லப்பட்ட ஒரு குமாரன் பிறந்து 3 மாதம் அளவும் அவர் தாயோடு இருந்து, அதுக்கப்புறம் அவங்க வந்து நைல் நதியாக எகிப்தில் சொல்லப்பட்ட நதியில மோசே என்ன நாணல் பெட்டியில் வைத்து தண்ணியில காப்பாற்றி அனுப்புறாங்க. ஏன்னா அந்த குழந்தை வச்சிருந்தா பார்வோனுடைய கட்டணப்படி 2 வயதுக்குட்பட்ட குழந்தை எல்லாரும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. அது அந்த காரியம் நேர்க்கும் போது மோசையை பத்திரமா பாதுகாத்து அவர் என்ன பண்ண நாணல் பெட்டியில் வச்சு அனுப்புறாங்க. அப்போ வந்து பார்வோனுடைய குமாரத்தி, அதாவது அந்த எகிப்தை ஆளுகிற ராஜா, அந்த ராஜாவோட குமாரத்தி அந்த பெட்டியை கண்டு அதுல இருக்கிற குழந்தை எடுத்து அதை வளர்க்கிற தாயானார். மோசை இப்படியாய் பிறந்து எகிப்திலே வந்து பலமா வளரும்போது பார்த்தீங்கன்னா மோசை வாக்கிலும் செய்யும் வல்லவராயிருந்தார். அந்த மோசை வந்து வளர்ந்த பிற்பாடு அவரை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க,
அவர் எப்படி இருக்காருன்னா ஒரு வருங்கால இளவரசர், அடுத்தது ராஜாவாக வரப்போகிறதற்கு தகுதியானவர். யாரு? மோசே. மோசே வருங்கால தகுதியா இருக்க போது ராஜ்யா பதவிக்கு ஏற்படுது. அவர் வரும்போது ஐயோ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் வருகிறார் என்று சொல்லி அவரை வருக என்று அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம், எகிப்தின் ஜனங்கள் எல்லாம் அவர் என்ன பண்றாரு, அப்படியாக உயர்த்தி வச்சாங்க. இப்ப கூட நம்ம கூட பார்க்கலாம், ஒரு மேனேஜர் வராருன்னா உடனே அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, எழுந்து நின்று சல்யூட் எடுப்பாங்க. வாங்க சார், வாங்க சார், வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா அவர் யாரு? மேனேஜர். ஏன் மேனேஜர்னா அவர் எல்லாருக்கும் நம்ம கம்பெனியோட ஓனர், தலைவர். அதனால சாதாரண மனுஷன் வாட்ச்மேன் சின்ன வேலையிலிருந்து பெரிய வேலையெல்லாம் ஒரு மதிப்பு, ஏன்னா அவர் கணக்குக்குரியவராக இருக்கிறார். அது போல மோசையானவர் அந்த எகிப்திலே இளவரசராக இருந்த நாட்களிலே வளர்ந்து வரும்போது மோசையை பார்த்து எல்லாரும் வருங்கால இளவரசரே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மரியாதை கொடுத்து அவர் என்ன வரவேற்கத்தக்க உடையவராய் அந்த அதிகாரத்துக்கு பார்க்கிறவராய் இருந்திருக்காரு. அவ்வளவு அதிகாரத்தையும் அவ்வளவு வளன் உடையவராக இருக்காரு. அடுத்து ராஜாவாகக்கூடியவராக இருக்காரு. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் அப்படிப்பட்ட அந்தஸ்தையும் அப்படிப்பட்ட கனத்தையும் பெற்றிருந்த மோசே வந்து அந்த நாட்களில் அவ்வளவு பெருசாக வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அநேக கட்டடங்களை கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து நியாயத்துக்கு வாக்கியம் செய்யலாம். அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா வார்த்தை வந்து அவ்வளவு வல்லமையா இருக்குமா, அவ்வளவு அதிகாரத்தோடு இருக்குமா, அவ்வளவு தெளிவா இருக்குமா. செய்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த காரியத்தை செய்யறாரோ அது என்ன வல்லமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த மாதிரியாக எகிப்தில அவர் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு பெரியவரா அந்தஸ்துடையரா வாழ்ந்திருக்கும் போது ஒரு நினைவு அவர்களாக ஓடிக்கொண்டே இருந்தது. நான் வந்து யாரு? இஸ்ரவேலர். நான் யாரு? இஸ்ரவேல் என்ற அவருக்குள்ளாக ஒரு சத்தம் ஓடிக்கொண்டது. ஏன்னா அவர் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நாம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நமக்குள்ளாக கூட இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமான ரத்தம் அபிஷேகம் நமக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம யாரு? பரிசுத்தவான்கள். தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தா, நம்ம சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தா நாமளே இந்த மோசை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அந்தஸ்துடையவராக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த வசனம் சொல்லப்படுது, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தார். அப்படின்னா பார்வோனுடைய குமாரத்தின் மகன்னா எல்லா விதமான ஆஸ்தியும் எல்லா விதமான அந்தஸ்தையும் எல்லா விதமான பதவியும் என்ன பண்ணாரு? மோசே வெறுக்கிறவராக இருக்கிறார். குறிப்பா சொல்ல போனா அவர் என்ன பண்ண, தனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் என்ன பண்ணாரு? வெறுக்கிறவராக இருந்தார். அவ்வளவு பெரிய காரியம். அதான் ஆண்டவர் சொல்கிற தன்னைத்தானே வெறுத்து அப்படின்பது தனக்கு புகழ் சேர்க்கிற காரியங்கள், மாம்சத்தினால் வருகிற காரியங்கள் என்ன பண்ணும்? வெறுக்கிறவராக இருந்தார். மாம்ச பதவி, மாம்சத்தினால் உண்டாகிற மேன்மை, மாம்சத்தினால் உண்டாகிற பெருமை, இது எல்லாவற்றையும் மோசை என்ன பண்ண அந்த நாட்களிலே வெறுக்கிறவங்க. அதே போல நாமளும் கூட நமக்கு இருக்கிற பதவி, நமக்கு இருக்கிற பெருமை, நமக்கு இருக்கிற எண்ணங்களை வெறுத்து நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவாக நம்ம தாழ்மையா ஜீவிக்கிறவர்களா இருக்கும். மோசே மூலமா கற்றுக்கொண்ட முதலாவது காரியம் என்னன்னா, அவர் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்தார், ஒரு அந்தஸ்தை வெறுத்தார். அடுத்த வசனம் படிங்க. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு முதலாவது பார்த்தோம் அவர் எதை வெறுத்தானா, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுகிற மேன்மையான காரியத்தை வெறுக்கிறவராக. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா பாவ சந்தோஷத்தை வெறுக்கிறார். பாவ சந்தோஷம் தேவ ஜனங்களோட கூட என்ன பண்றாரு? துன்பத்தை தெரிஞ்சுக்கிறார். தேவ ஜனங்கள்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இவர் மாத்திரம் ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கிற அந்த சந்தோஷத்தை வெறுத்துட்டு தேவ ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற ஒவ்வொரு பாடுகளையும் ஒவ்வொரு துக்கத்திலையும் இவரு என்ன பண்ணாரு? அந்த துன்பத்தை, நான் இஸ்ரவேல் சொல்லி அந்த துன்பத்துல போய் அவரும் கலந்துள்ளார். அந்த துன்பத்தை தெரிந்து கொண்டார். முதலாவது வெறுத்தாரு, ரெண்டாவது தெரிந்து கொண்டார். எதை தெரிஞ்சுக்கணும்னா துன்பத்தை தெரிந்து கொண்டார். அப்ப நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நம்ம வந்து எல்லா காரியத்தையும் இருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? துன்பத்தை தெரிந்து கொள்ளணும். இந்த துன்பத்தை தெரிந்து கொள்வது பார்த்தா யாருமே தெரிந்து கொள்ள முடியாது. துன்பத்தை யாருன்னா விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. யார் விரும்பணும்? ஆனா மோசை என்ன பண்றாரு? விரும்புறாரு. தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்கிறத தெரிந்து கொள்கிறார். நாமளும் வெறுத்து அடுத்தது என்ன? தேவ ஜனங்களோடு கூட துன்பம் என்னன்னா தப்பு செஞ்சுட்டு வருகிற துன்பத்தை சகிக்கிறதா இல்ல, நீதி செஞ்சுட்டு அது மூலியமா வருகிற துன்பத்தை தான் சகிக்கணும். வேதம் அப்படியா சொல்லிட்டு
தீமையினாலே நீ வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு சொல்லுவார். அப்ப மோசே தெரிந்து கொண்ட அந்த துன்பம் வந்தேன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்தவரா இல்ல, ஐஸ்வர்யத்துல வளர்ந்தவர், பதவியில வளர்ந்தவர். அப்படிப்பட்ட அப்படியே வாழ்க்கைப்பட்ட இருந்த அந்த வாழ்க்கையை வைத்து தேவ ஜனங்களோட சிறுமையும் எளிமையுமா இருக்கிற தேவ ஜனங்களோட அவர்களோடு கூட இவர் என்ன பண்றாரு, பாடுபட்டு அவர்களோடு கூட துன்பப்படுறதுக்கு தன்னோட இறுதி என்ன பண்றாரு, ஒப்பு கொடுத்து துன்பத்தை தெரிந்து கொள்வார். அடுத்த வசனம் படிங்க, என்ன பண்றாரு பார்ப்போம். இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தை அதிக பாக்கியமா. இப்ப அடுத்தது என்ன சொல்ல போறேன் நமக்கு தெரியும். என்ன சொல்ல போறேன், முதலாவது பார்த்தா வெறுப்பு, ரெண்டாவது துன்பத்தை தெரியும். அப்ப மூணாவது என்ன தெரிந்து கொள்ற மோசே, கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தை, அப்ப அவமானம், நிந்தை. அப்ப மோசே பாத்தீங்கன்னா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தன்னைத்தானே வெறுக்கிறாரு. ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படி பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட வசனம் இந்த வசனத்துக்கு ஒத்ததா இருக்கு. மோசோட வாழ்க்கை அது ஒத்ததா இருக்கு. முதலாவது பார்த்தோம் தன்னைத்தானே வெறுத்து, ரெண்டாவது தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு, அப்புறம் யாரை பின்பற்றுவாங்க, ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுவார். அதே மாதிரி இந்த மோசோட வாழ்க்கை இருக்குது. தன்னைத்தானே அவர் என்ன பண்றாரு, வெறுக்கிறார். என்ன வெறுக்கிறாரு, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுறத வெறுக்கிறாரு. அடுத்தது பார்க்கலாம், தேவ ஜனங்களோட துன்பத்தை தெரிஞ்சுக்கணும். அப்பனா சிலுவையை எடுத்துக்கிட்டார். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை, அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டார். நான் துன்பத்தின் பாதையெல்லாம் போவேன், எனக்கு இயேசு கிறிஸ்து ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதே மேன்மை சொல்லி அந்த துன்பத்தை தெரிந்து கொண்ட அந்த சிலுவை என்ன பண்றாரு, மோசே எடுத்துக்கொண்டார். இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்னா, என்ன சொல்லுன்னா, என்னை பின்பற்றி வா என்று ஏசாப்பா சொல்லுகிறார். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லுவது, முதலாவது வெறுத்தாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டாரு. அடுத்து யாரை பின்பற்றாரு, மோசேனா இயேசுவை பின்பற்ற. எப்படின்னா, தேவ ஜனம் நிமித்தம் வருகிற நிந்தைய, கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தைய அதிக பாக்கியம் என்று. அப்ப இனிவரும் அந்த வசனம் சொல்லப்படுது, இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. அப்ப இனி வருகிற பலன் என்ன, இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நமக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, பரலோகம் உண்டு, மீட்பு உண்டு. நம்மளுடைய கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை உண்டு என்கிற அந்த தீர்மானத்தை இனிவரும் பலன் மேல அவர் நோக்கமா இருந்து, அந்த வசனம் அப்படிதான் சொல்லிது, இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தின் பொக்கிஷங்களை, அப்ப உயர்ந்த பதவியா இந்த பொக்கிஷங்கள், பணங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண தன்னுடைய இறுதியிலிருந்து எடுத்துக்கொண்டாரு மோசே. அதாவது நம்ம பொக்கிஷத்தை எதிலிருந்து இருப்போம், நம்ம சரீரத்திலிருந்து எடுத்துக்கலாம், நம்முடைய நினைவிலிருந்து எடுத்துக்கலாம். ஆனா நம்முடைய சரீரத்திலிருந்து எடுத்துக்கலாம், ஆனா நம்ம நினைவிலிருந்து இருக்கிறோமா, நம்முடைய யோசனையிலிருந்து எடுத்துருக்கிறோமா, அதுதான் அங்க பார்த்துட்டாரு. அதுதான் மோசே தெரிஞ்சுட்டார். பொக்கிஷங்களின் அந்த எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை என்ன பண்ணாரு, தள்ளி விட்டு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை என்ன பண்ணாரு, எடுத்துக்கொள்ளாரு. அப்பனா அவர் பாத்தீங்கன்னா ஏசப்பா சொன்ன வசனத்தின்படி தன்னை வெறுத்து துன்பத்தை தெரிந்து கொண்டு இயேசுவின் செல்கிறவரா இருக்கிறார். அப்போ மோசே போல நம்மளும் நம்ம என்ன பண்ணணும், இன்றையிலிருந்து நம்ம நம்பணும், நம்மளை நாமளே வெறுக்கணும். நம்மளை நாமளே வெறுக்கிறது எப்படின்னா, ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள காரியமா நம்ம செய்யுது அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம நினைவு கொள்ளணும். எது பிரியம் எது பிரியம் என்றாவது என்பதை நம்மளுடைய மனசாட்சியிலே என்ன பண்றாரு, தேவன் எப்போவோ அவர் மரித்து உயிர்ந்தது ஆவியானவர் வந்த உடனே நம்ம மனசாட்சியில அவர் என்ன பண்ணது, வேத வசனத்தை எப்போவே எழுதி வச்சிட்டாரு. எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் எப்போ இறங்கினாரோ அதிலிருந்து நம்முடைய மனசாட்சி சுத்தமாக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்முடைய நினைவுகளை அவர் வருகையா இருக்கிறவராக இருக்கிறார். எது வெறுப்பான காரியங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஆவியானவர் மூலியமா தெரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது எது வெறுப்பு அப்படின்ட்டு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எது வெறுப்புனா, ஆஸ்தி, அந்தஸ்து, தனக்கு இருக்கிற பலம், பெருமை, தனக்கு இருக்கிற பதவி, இதெல்லாம் வெறுத்து என்ன பண்ணணும், உடனே துன்பத்தை தெரிந்து கொள்ளணும். அந்த துன்பத்தை தெரிந்து கொண்டது எதுனா சிலுவை எடுக்கிறது. அப்பனா எனக்கு இருக்கிற என்னுடைய இஷ்டத்தின்படி நான் நடக்கிறேனா, என்னுடைய விருப்பத்தின்படி நான் நடக்கிறேனா, எனக்கு பிரியமான நான் செய்யறேனா அப்படின்ற பார்க்க போனா அதுதான் நம்ம சிலுவை எடுக்குது. அப்ப இயேசுவை பின்பற்றினா இனி வருகிற பலனை அடுத்த வாழ்க்கையில நம்ம என்ன வாழணும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்னு கேட்டு அதன்படி வாழ்றதுனா அடுத்த வாழ்க்கை. அப்ப தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கையை மோசே அந்த நாட்டிலே வாழ்ந்தார்.
அதுதான் இப்போ பேசப்படுறது. அடுத்து நம்ம 2வது மனுஷன் தேவ மனுஷன் பார்க்க போறோம். பிலிப்பியர் எழுதின 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3:7 வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். இங்க பார்க்கிறோம் பிலிப்பியர் 3 அதே 11 படிங்க. 11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக இருந்தது. நீ பார்க்கிறோம் இந்த 2வது மனுஷன் யார் பார்த்தீங்கன்னா பவுல். அவரும் ஒரு தேவனுடைய மனுஷன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இவர் எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டாங்கன்னா இவர் ஒரு பரிசையன் மாதிரி அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவ பிரமாணங்களில கட்டளையில அதிக வைராக்கியமா உடையவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணாரு, இவர் பிடிச்சு எடுத்துட்டு பரிசேயத்துல அந்த வேதபாரத்திலையும் பிரதான ஆசாரத்தில் ஒப்பு கொடுத்து விதமா துன்பப்படுத்தி வந்தார். ஆனா தேவனுடைய பிள்ளைகள், அதாவது நம்மளை வந்து இப்ப நம்மள யாரு தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப நமக்கு தேவனுடைய பிள்ளைகளே இல்லை போல இருக்கு. ஏன்னா சைலண்டா இருக்கீங்க. நம்மளா தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா? ஆமென். அதான் நம்மளா தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நம்மள ஒருத்தர் துன்பப்படுத்தினாங்கன்னா அது யாரை துன்பப்படுத்ததா இருக்கும்? இயேசு துன்பப்படுத்ததா இருக்கும். அந்த மாதிரி அந்த நாட்களில் சீஷர்கள் அன்னுடைய பிள்ளைகளை யார் துன்பப்படுத்தினா பவுல் சொல்லப்பட்ட சவுல் சொல்லப்பட்ட ஒரு மனுஷர் வந்து துன்பப்படுத்தினாராம். அப்படி துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் போது யார் வந்தாருன்னா இயேசு கிறிஸ்து அவர் தரிசனமாக. யாருக்கு? பவுலுக்கு. சவுல் சொல்லப்பட்ட பவுலுக்கு தரிசனமாகி என்ன சொன்னார்னா, சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்தினார்? அவ பவுல் யாரை துன்பப்படுத்தினாரு? தேவ மனுஷனை துன்பப்படுத்தினார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீ ஏன் என்ன துன்பப்படுத்தினாரு? அப்ப நீ ஏன் ஜனங்களை துன்பப்படுத்தினா ஆண்டவர் சொல்லிருக்கணும். அப்படிதானே சொல்லிருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன சொல்றேன், பவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? ஏன்னா வசனப்படி அப்போஸ்தலர் எடுத்துட்டீங்களா? இந்த வசனம் எங்க இருக்கு? 9வது அதிகாரம் 4வது வசனம். அதாவது பவுல் வந்து சீஷர்களை துன்பப்படுத்திட்டே இருக்காரு. இப்ப இன்னொரு இடத்துல தமஸ்குல இருந்து இருக்கிற ஜனங்களை தான் துன்பப்படுத்தணும். ஆமா, தமஸ்குக்கு வராது. அங்க இருக்கிற ஜனங்களை துன்பப்படுத்தின வரும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த சவுல் வரும்போது அவருக்கு யார் தரிசனமானா, நம்ம ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தரிசனமானார். தரிசனமான பிற்பாடு அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிங்க 4வது வசனம், பிரகாசமான ஒளியை கண்டு பவுல் வந்து தரையில விழுந்தார். தரையில விழுந்த பிற்பாடு என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது சவுலே என்ன படிங்க, சவுலே நீ என்னை ஏன்? அப்ப யார துன்பப்படுத்துறாரா? அப்ப நம்மளை துன்பப்படுத்தினா அது யாரை துன்பப்படுத்துற மாதிரி? இயேசு கிறிஸ்து துன்பப்படுத்தும். இந்த மாதிரி சவுல் வந்து சீஷர்களை துன்பப்படுத்தும் போது அவர் வந்து ஏசப்பா தரிசனம் வாங்கி அவர் சொல்றாரு, நீ ஏன் துன்பப்படுத்துறாய்? அப்புறம் என்ன பார்த்தோம்? அப்புறம் என்ன போட்டுட்டு புல்லில் அப்படின்னா சவுல் பாருங்க சரியா கரெக்டா கேட்கிறாரு. ஆளுடைய சத்தத்தை சரியா கவனிக்கிறாரு. நீரே எனக்கு கூப்பிடுறா என்று சத்தம் கேட்கிறாரு. அடுத்தது அதற்காக ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர்
நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் அப்போ நடுங்கி திகைத்து, இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த மனுஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவர் யாருன்னா இயேசுவை துன்பப்படுத்தின சொல்லப்பட்ட சவுல் வந்து ஆண்டு வந்து பவுலா மாத்தின பிற்பாடு இவர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்திருக்காரு. அந்த நாட்களில் அந்த இஸ்ரேலுக்குள்ள இவர் வந்து ஒரு நியாயசாஸ்திரியா பரிசேயரா, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போஸ்டிங் அவருக்கு கொடுக்கப்பட போகுது. யாருக்கு? சவுல். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இவருக்கு தரிசனமான பிற்பாடு அதான் நம்ம பார்த்தோம். அவர் இருந்த மேன்மை, அவருக்கு இருந்த படிப்பு, அவருக்கு இருந்த தொழில், அவருக்கு இருக்க திறமை எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? அந்த பிலிப்பியர் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 11ஆம் வசனம் படிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நீங்க பார்க்கலாம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமானது. ஏன் இது குப்பையாக என்ன நஷ்டமாக இருந்தானா, இயேசு கிறிஸ்து தனக்கு தரிசனமான பிற்பாடு ஆவியானவர் அவருக்குள்ள இறங்கி அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவருக்கு என்ன பண்றாரு? செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, நீ யாரு தெரிஞ்சுன்னா புறஜாதியா இருக்கு, நம்மளை போல இருக்கிற புறஜாதிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் தெரிந்து கொண்டா பாத்திரரா இருக்கிறார். யாரு? சவுல். அப்படி இருக்கும்போது அவருடைய படிப்பு, அவர் வந்து அதிகமா படிச்சிருக்கிறார். அவருக்கு அறிவு, திறமை எல்லாமே அதிகமா இருக்கு. அடுத்தபடியாக பிரதான ஆசிரியர்னா சீஃப் பாஸ்டர். அங்க இருக்கிற இஸ்ரேலுக்கு எல்லாமே சீஃப் பாஸ்டர் வரது தகுதி உடையவரா அவருக்கு வர வேண்டிய தகுதி இருக்கு. அவர் நல்ல ஒரு ஆசாரியரா பரிசேயரான சமயத்துல வளர்ந்தவர், நல்ல சத்தியம் தெரிஞ்சு அதை எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? தூக்கி போட்டார். எது? படிப்பு, அந்தஸ்து, அந்த அதிகாரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் ஆண்டவருக்காக என்ன பண்ணாரு? நஷ்டமும் குப்பையுமா இருந்தார். அப்பனா என்ன பண்ண முடியல? அவர் தனித்தானே என்ன பண்ணாரு? வெறுக்கிறவராக இயேசுக்காக என்ன பண்ணாரு? சிலுவையை எடுத்துக்கொண்டார். அப்போ இயேசுவை பின்பற்றார். இதெல்லாம் எப்படி அவர் செஞ்சார்னா, 8ஆம் வசனம் படிங்க. அது பிலிப்பியர் 3:8. மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நீங்க பார்க்கலாம், ஏன் இயேசுவை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்ட, ஏன் எல்லா பதவியும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு இயேசுப்பா கூட வரனா, அவரை அறிகிற அறிவின் மேன்மை. அதுதான் பவுல் தெரிந்து கொண்டது. இயேசுப்பாவை அறிகிற அறிவின் மேன்மை. அப்பனா அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அறிய வேண்டிய அறிவுக்கு அவர் என்ன பண்றது? அறிவு அவருக்கு என்ன பண்றது? வந்திருக்கு. அது எப்படியா தோணுதான்? அறிகிற அறிவின் மேன்மை, அவருடைய மேன்மை, இயேசு கிறிஸ்துடைய மேன்மையை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவரை படித்த படிப்பு, அவர்கிட்ட இருந்த திறமைகள், அவர்கிட்ட இருந்த எல்லா காரியங்களும் எப்படியாக நஷ்டமும் குப்பையுமாயினது. அப்பனா நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அந்த படிப்பு நம்ம என்ன பண்ணாது? அறிவு தராது. நம்ம எவ்வளவுதான் திறமையான காரியங்களை செய்தாலும் அது நம்ம என்ன பண்ணாது? ரட்சிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து அதிகமா படிச்சிருக்கலாம், அதிகமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சம்பாதிக்கலாம். எல்லாரும் காட்டிலும் அந்த நாட்டுல பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்தாரு. என்ன ஞானம்னா, தேவ ஜனங்களை வழிநடத்துக்குண்டான ஞானம் கொடுத்தாரு. ஆனாலும் அவர் பாவத்துக்கு உட்பட்டார். ஏன்னா இயேசு அன்பு அந்த நாட்டுல என்ன பண்ணார்? இல்லை. ஆனா பவுல் பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்த மேன்மை எல்லாவற்றையும் விட்டார். அவருக்கு இருந்த மேன்மை, அவருக்கு இருந்த படிப்பு, பணவசதி எல்லாவற்றையும் விட்டார். எது நிமித்தம்னா, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்போ அவர் அறிகிற அறிவின் மேன்மையை நம்ம தெரிந்து கொண்டோம்னா, நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு நம்ம வரைக்கும் தாழ்மைப்படுறதுக்கு நமக்கு என்ன உருவாகும். அப்போ நாளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை நாமளே வெறுக்கணும். ஏசப்பா சொன்னார். அதான் ஏசப்பா ஆசீஷில பார்த்து எல்லாரும் தமிழ்ல வர வச்சு, ஒருவன் என்னை பின்பற்றி வர நினைக்கிறாயா? நீ வந்து என்னை பின்பற்றணும் வரன்னு நினைக்கிறாயா? ஆசைப்படுறியா? விரும்புகிறாயா? அப்படின்னா உன்னை நீயே வெறுக்கணும். நம்ம முதல்ல பார்த்தபடி உலகத்தினுடைய காரியங்களை வெறுக்கணும். உலகத்தில் இருக்கிற காரியம்னா என்ன விதமான நம்ம எதை நம்ம எது தகுதியா இருக்கணுமோ அதை மாத்திரம் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா பவுலும் கூட முதலாவது மோசே எல்லாவற்றையும் இருக்கிறவராக, அதே போல பவுலை எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மை, அவருடைய மேன்மையை தெரிந்து எல்லாவற்றையும் நஷ்டம் போவாங்க. அவருடைய சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர் மேன்மையை தெரிந்து கொண்டதுனால அவர் என்னென்ன கஷ்டம் வந்ததுன்னு பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
யூதர்களால் ஒன்று குறைய 40 தடியாக 5 தரம் அடிபட்டேன். இது பார்க்குறோம். அவர் படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவர் சொல்றாரு. அவர் என்னென்ன கஷ்டப்பட்டார்னா எது நிமித்தம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அறிகிற அறிவு மேன்மைக்காக தெரிந்து கொண்டார். தன்னையே அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவருக்காக தெரிந்து கொண்டு தன்னை என்ன பண்றாரு, சிலுவை எடுக்கிறார். எடுத்துக்கொண்டு என்ன பண்றாருன்னா யூதர்களால் ஒன்று குறைய அப்போ ஒன்று குறையனா எத்தனை 39 அடி அடிச்சிருக்காங்க. எத்தனை வாட்டினா இன்னொரு யூதர்களால் ஒன்று குறைய 40 தடியாக 5 தரம் அடிபட்டேன். பார்க்கிறோம். 40 அடியில ஒன்று கம்மி ஆயிடுச்சுன்னா எத்தனை இருக்கு, 39. அப்ப 40 ஒன்று கம்மியா 39. அப்ப 39ல எத்தனை வாட்டி அடிபட்டாங்கன்னா ஒரு தரத்துல அடிக்கப்பட்டா 39 அடி எதுனாலன்னா சாட்டையால, அதாவது வாரினால. அடினால ஒன்றுக்குரிய 5 தடவை அடிபடுற. அப்ப 40 × 5 எவ்வளோன்னு பார்ப்போம். எவ்வளோன்னா 40 × 5 200 அடி. இப்போ 200 அடியில 4 அடி கம்மி ஆச்சுன்னா 5 அடி கம்மி ஆச்சுன்னா எவ்வளோ இருக்கு, 195 அடி. அப்போ நம்மளால நம்ம ஆண்டவரை நீங்கள் நம்ம சர்ச்சைக்கு போய் பந்தயம்னா நம்ம அனாத்திட்டா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச்சைக்கு போக மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம். நம்ம அம்மா அப்பா நம்ம திட்டினாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம், பைபிளில் போட மாட்டோம். அப்புறம் ஜெபிக்கிறத மறந்துடுவோம், வேத வாசிக்கிறத மறந்துடுவோம், தேவனோடு கொண்டிருக்க அன்பை இழந்துடுவோம். ஆனால் இங்கே அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் பவுலாமான பவுல் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சகிக்கிறார். எப்படி சகிக்கணும்னா 200 அடி, அதாவது 195 அடி அடிக்கப்படுறாங்க ஒரு சரீரத்துல. அப்போ என்ன பண்ணார், சோர்ந்து போகல. அடுத்து பாருங்க, 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 3 தரம் மிலாறு. அந்த மிலாறுனா பயங்கரமான ஏசப்பாவை அடிக்கப்பட்டாங்க அடி, அது போல அடிச்சிருக்காங்க. 3 தரம் அடிக்கப்பட்டிருக்காரு. அப்போ நம்ம அவர் ஏசப்பா கிட்ட உறுதியா இருந்தார். அடுத்தது ஏற்பட்ட கஷ்டங்கள், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கற்பதேசத்தில் இருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். கடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு பகல், பகல்னா ஒரு டே 24 hours டே கடல்லே இருந்தது. அவ்வளோ கஷ்டம். நம்மளால சாதாரணமா நம்ம தண்ணியில துணி துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கையில என்ன பண்ணிடுவோம், ஊறி போயிடும். எவ்வளோ நேரம் நம்ம துணி துவைப்போம், 1 hour 2 hour அவ்வளோதான். ஆனா இது ஒரு பகல் ஃபுல்லா தண்ணியில இருந்தா கை கால் எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், ஊறி போயிருக்கோம், சளி பிடிச்சிருக்கோம், ஜுரம் வந்திருக்கும். ஆனா அதெல்லாம் நம்மளை சகிக்கிறாரு. அடுத்தது பாருங்க, அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் அந்த ஆறு அடிக்கும் போது அதனால அவர் என்ன பண்ணாரு, மோசம் வருது. சுயஜனங்களா சொந்தக்கார மூலயமா அவர் என்ன பண்ண நிந்தனை அடைகிறார். அப்ப நிந்தனை அடையும் போது அடுத்தது அந்நிய ஜனங்களா அந்த நிந்தனைகள், இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருங்குகிறது. ஒவ்வொரு பாறையிலாவது கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு சிறுவியை என்ன பண்றாரு, சுமந்து எதை நோக்கி போறாருன்னா ஆண்டவருடைய பயணம். அவர் அவருடைய வாழ்க்கையில ஏசப்பாவை நோக்கி போய் இனி வரும் பலனை நோக்கமாக அவர் போய் கொண்டிருந்தா அவர் ஃபுல்லா உபத்திரப்படுறாரு. இந்த உபத்திரத்துல இதெல்லாம் நம்ம ஒன்றுபட்டா என்ன பண்ணுவோம், ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னை பார்க்கவே இல்லை, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் நான் ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்கவே இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரை பத்தி ஈஸியா குறை சொல்லிடுவோம். ஆனா பவுல் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நம்ம அந்த மாதிரி 195 அடியில நம்ம ஒரு 5 அடி வாங்கினதை நம்ம என்ன பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்ண மறுதிச்சு ஏசப்பா வாங்கினாங்க. ஆனா பவுல் பார்த்தீங்கன்னா அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் வந்தார். அவர் 1 மாதம் தான் நினைச்சாரு, ஏசப்பா எனக்காக என்ன பண்ணாரு, ஜீவனையும் கொடுத்துருக்காரு, எனக்காக அவர் எவ்வளவோ சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்காரு, அதை காட்டு நான் பெரிய அடிப்பாடுன்ட்டு ஒவ்வொன்றா அவர் சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு வரும்போது அவர் தன்னுடைய ஜீவனை விட்டாதான் அவர் அந்த ஜீவனை வெறுத்தாரான்னு பார்க்கலாம், வெறுக்கவே இல்லை. எப்படி வெறுக்கவே இல்லைன்னா அதே 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம்
ஏழாவது வசனம் படிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். இங்க பாக்குறோம் அந்த 6 பேர் வாழ்க்கையை குறித்து அவர் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டம். அப்ப நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை என்னது? துன்பமான போராட்டமா? ஆண்டவருக்காக நம்ம வெறுத்து நம்ம சிலுவை எடுத்துக்கணும், தேவனை பின்பற்றது என்ன வாழ்க்கை? நல்ல 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 அப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன? போராட்டம். அப்ப வசனமே சொல்லி போராட்டத்தை மத்தியில் தான் நம்ம என்ன பண்றோம்? வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த நல்ல போராட்டத்தை யார் போராடினா? பவுல் போராடினார். போராடி எப்படி செஞ்சாரு அப்படி படிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டத்தை நம்மளை போல அவரும் போராடி இருக்கிறாரு. ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை என்ன பண்ண முடிச்சிட்டாரு. எப்படி முடிச்சாரு படிங்க. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தோடு ஓட்டத்தை முடித்து அந்த தேவன் கொடுத்த ஒரு விஷயம் கொடுத்த அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்துக்குள்ளாக அந்த ஓட்டத்தை நம்ம முடிக்கிறவங்க. இப்ப நம்மளும் என்ன பண்ணோம்? நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா பவுல மாதிரி நம்ம முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டதான் சொல்ல சொல்லணும். அப்ப பவுல் என்ன பண்ணிக்கிறாரு? நல்லா அவரு என்ன பண்ணாரு? தன்னைத்தானே வெறுத்து, தனக்கு இருந்த பதவியை வெறுத்து, அந்தஸ்தை வெறுத்து, படிப்பை வெறுத்து, இயேசு கிறிஸ்து அருகின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நம்ம நஷ்டம் பண்ணி இந்த நல்ல போராட்டத்தை போனார். நம்மளும் என்ன பண்ணோம்? இந்த போராட்டத்தை போராடணும். சரி, இந்த சொன்ன அந்த வார்த்தையை சொன்னது யார்? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பற்ற கடவுள்னு சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா தான் சொன்னார். என்ன சொன்னான்னா, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொன்னது யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்ப அவரு அந்த போராட்டத்தை போராடிட்டார். எப்படின்னா, பிலிப்பியர் சங்கீதம் 45வது அதிகாரம் 45வது சங்கீதம் 7வது வசனம். நீர் நீதியை விரும்பி இங்க அக்கிரமத்தை பார்க்கிறோம். வெறுக்கிறீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி இந்த வசனம் சொல்லிட்டு, நீ நீதி விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அக்கிரமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறுக்கிறவரா இருக்கிறாரா? ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நீ பாக்குறோம். அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை எதை வெறுக்கிறாரா? எதை வெறுக்கிறாரு? அக்கிரமத்தை வெறுக்கிறார். அப்ப மோசையை வெறுக்கிறாரு, பவுல் வெறுக்கிறாரு மட்டும் சொல்ல முடியாது அப்படின்னு ஆண்டவரே வெறுத்துக்கிறார். இப்ப அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவரை பத்தி பிதாவானவர் எழுதி வச்சிருக்காரு. நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து அதெல்லாம் உங்க தோழரை பார்க்கலும் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன். அப்ப நாமளும் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை பின்பற்றினா நமக்கு என்ன கிடைக்கும்? அபிஷேகம். இப்ப நிச்சயமா நம்ம அபிஷேகம். அல்லேலூயா. அப்ப நம்மளும் நாமளே வெறுத்து நம்மளுடைய ஆண்டவராகிய நம்மளை வெறுத்து நம்முடைய சிலுவை நம்முடைய வாழ்க்கையில நம்ம படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் முறுமுறுப்பு இல்லாம ஆண்டவருக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், யோகு கூட நான் கஷ்டப்படுறேன்னு அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. ஆனால் சொல்லாம தேவன் என்ன பண்ணணும்? பின்பற்றுவா இருக்கணும். ஆண்டவர் எப்படி வந்தோம்? அதை பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னா தேவனுடைய ரூபமா இருக்கிறார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தேவனுடைய ரூபமா இருக்காரு. தேவனுக்கு சமமாய் இருப்பதை தேவனுக்கு சமமாய் அப்பனா ஆண்டவராக இயேசு பிதாவும் இயேசு கிறிஸ்துக்கு பிதாவானவர் இயேசு கிறிஸ்து சமமா இருக்கிறது. அந்த சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைக்கு அவரே என்ன பண்றாரு? கீழ்ப்படியில வந்தாரு. அவர் வந்து தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுத்து, அப்ப அவரு என்ன பண்ணிக்க தன்னைத்தானே வெறுத்து. இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த தேவனும் தன்னைத்தானே வெறுத்துக்காரு. அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்றாரு? சிலுவையை சுமந்தவர் எல்லாருமே தெரியும். அவர் சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தார். 8வது வசனம் படிங்க. அவன் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அடிமை ரூபமாகி மனுஷ ரூபமாய் அவர் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜீவன்
அவரிடத்திலிருந்து பிரிஞ்சு வரைக்கும் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது அவர் எடுக்கிற ஒவ்வொரு உபத்திரவம் துன்பங்களும் கடைசி மரணம் வரைக்கும் நாங்கள் சகிக்கிறவரா இருந்தது. சகித்து தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப ஆண்டவராகிய தேவனுக்கு சமமாய் இருக்கிற அந்த ஏசப்பாவே தம்மை தாமே சிலுவையின் பரியந்தம் தாழ்த்தினார்னா அப்ப நம்ம ஆண்டவர் முன்பாக எவ்வளவு தாழ்த்தினோம்னு பாருங்க. அப்ப நம்மளை நாமே என்ன பண்ணணும், வெறுக்கணும், சிலுவை எடுக்கணும். எதுக்காக சிலுவை எடுக்கணும்? நம்ம நாமே தாழ்த்துகிறது இல்லைன்னா எதுவுமே நம்மளை தேவனுக்கு ஒப்பா மற்ற மனுஷருக்கு முன் கனம் சொல்றது நம்ம என்ன பண்ணோம், முந்திக் கொள்கிறா இருக்கணும். அப்ப தேவனுக்கு சமமாக கொலையாடைய பொருளாக இருந்தாங்க தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்தாங்கன்னா நம்முடைய தேவன் தான் நமக்கு என்ன பண்றாரு, மாதிரியாக. இப்ப இயேசுவை பின்பற்றி நம்ம போனோம், இயேசுவை பின்பற்றினா நம்ம ரெகுலரா பைபிள் வாசி ஜெபம் பண்ணி பரிசுத்தாவினுடைய நிறைவினால நிலைமை இருந்தா நாமளே நிச்சயமா வெறுத்து நம்மளை சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றிடுவாங்க. தேவன் நம்மளை என்ன பண்ணாரு, மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தா இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நாமளும் என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிந்து நாம என்ன பண்ணுவோம், ஒப்பு கொடுக்குறோம். அப்ப இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை நாமே வெறுக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட தெரியும். ஆண்டவரே எங்களை நாங்களே வெறுக்கிறதுனா எப்படி ஆண்டவரே, நாங்கள் வாசிச்சோங்க. ஐஸ்வர்யத்தை வெறுத்த மோசேயோட வார்த்தையை பார்த்தாங்க. தனக்கு இருந்த பதவியை வெறுத்த சவுல் போலாமான காரியத்தை பார்த்தோம். அப்ப நமக்கு கிடைச்ச வேலைன்னு நம்ம பெருமையாக என்ன இருக்கு, நமக்கு இருக்கிற பதவி, தேவன் கொடுத்த பதவி, அது தேவனுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும், தாழ்த்த கடவோம். நம்மளை எல்லாம் ஜெபம் எல்லாரும் பண்ண முடியும். நம்ம ஒரு விஷயம் கூட காத்து வைப்போம். எல்லாரும் மனநாள் படிக்க ஆண்டவரே நன்றி பிரஸ்தத்திருக்கிறாங்க. எங்கள் தேவனாய் கர்த்தாவே நன்றி பிரஸ்தத்திருக்கிறாங்க. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்குதாப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசின, எங்களோடு கூட இரக்கமாய் தயவாய் பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். வானம், நாங்கள் பார்க்கிற வானம் ஒளிந்து போகணும், நாங்கள் வாழ்கிற இந்த பூமி ஒளிந்து போகணும். இந்த வார்த்தையோ ஒளிந்து போகிறது. அந்த வசனம் எங்களுக்கு நாங்கள் விதைக்கப்படும் போது அது 30 ஆகும் 60 ஆகும் 100 ஆகும் பலன்படுத்த உதவி செய்யும். தேவரே ஆண்டவரே எங்களை நாங்களே வெறுக்க கொடுத்தாங்க. மேன்மையா எங்களை உயர்த்தாபடிக்கு, எங்களை நாங்களே மெச்சிக்கொள்ளாதபடிக்கு, எங்களை நாங்களே ஆண்டவரை திறமையிலோர் எண்ணாபடிக்கு, தகுதியிலோர் எண்ணாபடிக்கு எங்களை தாழ்த்த எங்களை கிருபைத்தாங்க. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லா ஜெப நிலைமையிலே நாம் அழைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம்
அர்ப்பணிக்கலாமா? நான் உம்மை போல மாற வேண்டும் ஆண்டவரே. ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எப்படி அவர் சொன்னாரோ அதே போல அவர் வாழ்ந்துவிட்டு நமக்கு ஒரு முன்மாதிரி அவர் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே மோசே அவர் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை காட்டிலும் உயர்ந்த பதவி, அந்தஸ்து, எல்லாவற்றை காட்டிலும் தன்னுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதே அவர் தெரிந்து கொண்டார். நிந்தைகளை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டார். எகிப்தில பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள் நிறைந்திருந்தது. பாவத்திற்கு எல்லையே இல்லை. அவர் நினைத்திருந்தால் எப்படி வேணா பாவத்தை தண்ணீரை போல பருகியிருக்கலாம். ஒரு ராஜகுமாரன், ஆனாலும் கூட இயேசுவின் நிமித்தமாக, கிறிஸ்துவின் நிமித்தமாக இனி வருகிற பலன் மேல் நோக்கமாக இருந்து அவர் வெறுத்தார். அதனாலதான் விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே மோசே இடம்பெறுகிறார். இந்த காலை வேளையில உங்களுக்கு எந்த காரியங்கள் கிறிஸ்துவை விட்டு உங்களை பின்வாங்க செய்து கொண்டிருக்கிறது, சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய அந்தஸ்தா அல்லது படிப்பா, அழகா அல்லது பலவிதமான சிற்றின்பங்களா, சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மோசே எல்லாவற்றையும் அவர் வெறுத்தார். பவுல் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக பவுல் தன்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய எட்டாத உயரத்திலே பவுலுடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த உயரத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? பவுல் தனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையும் தூசுமாய் நான் எண்ணுகிறேன் என்று பவுல் சொன்னார். பெரிய கோட்டீஸ்வரனாய் இருந்தார், கல்விமானாய் இருந்தார், கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்தவர், பட்டத்திற்கு அளவே கிடையாது. ஞானம் அவரிடத்துல யாரும் போட்டி போட்டு பேசிட முடியாது, அவ்வளவு ஞானம். வழக்காடுவதில் அவரை காட்ட சிறந்தவர் யாரும் கிடையாது. எதை குறித்து வேண்டுமானாலும் அறிந்து வைத்திருந்தார். பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்திலே பிறந்தவர், எபிரேயன், பலவிதமான அந்தஸ்துகள், ரோம பிரஜையாய் அவர் இருந்தார். கப்பலுக்கு ஒரு பெரிய கப்பலுக்கே சொந்தக்காரர் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். விருத்த சேதனத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவராய் அவர் இருந்தார். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அவர் தரிசித்தாரோ அன்றைக்கு எல்லா மேட்டுமே அவருக்குள் இருந்தது எல்லாவற்றையும் அவருடைய காலின் கீழாய் வைத்திருக்கிறார். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் நான் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் தன்னை அர்ப்பணித்தார். அவருடைய வாழ்க்கையை நாம சற்று நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாமா? பவுல் 1 கொரிந்தியர்ல சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், நான் எல்லா அப்போஸ்தலர்களிலும் நான் சிறியவன் என்று சொல்லுகிறார். பல சபைகளை ஸ்தாபித்தவர், அப்போஸ்தலர் என்று சொல்வதற்கு அவர் ஒன்றிலும் குறைவில்லாதவர். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலன் என்று சொல்வதற்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நான் எல்லா அப்போஸ்தலர்களும் சிறியவன் என்று சொல்லி பவுல் தன்னை தாழ்த்துகிறார். இன்னும் 4 வருடங்கள் போகிறது. கிறிஸ்துவுக்கு பின்பு 64வது வருடத்தில் அவர் மறுபடியும் எபேசு சபைக்கு அவர் எழுதும் பொழுது இவ்விதமாய் எழுதுகிறார், நான் எல்லா விசுவாசிகளிலும் நான் சிறியவன் என்று சொல்லி எழுதுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய 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 நான் ஒன்றுமில்லை என்கிற நிலைக்கு பவுல் வருகிறார். கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது நான் அப்போஸ்தலர்கள் சிறியவன் என்று சொன்னார். எபேசியருக்கு எழுதும் பொழுது நான் எல்லா விசுவாசிகளிலும் நான் சிறியவன் என்று சொன்னார். அதோடு நின்று விட்டதா? தீமோத்தேயுவில் எழுதும் பொழுது அவருடைய மரணத்திற்கு முன்பாக எழுதுகிறார். இன்னும் 2 வருடங்கள் அல்லது 1 வருடங்களுக்கு பிறகு 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறார், எல்லா பாவிகளிலும் நான் பிரதான பாவி என்று சொல்லி தன்னுடைய மரணத்திற்கு முன்பாய் தன்னை அவர் தாழ்த்துகிறார். அப்போஸ்தலர், விசுவாசிகள் இப்பொழுது பாவிகளில் பிரதான பாவி. இதுதான் ஒரு மனிதன் சுய வெறுப்பு. சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றும் பொழுது தான் ஒரு பொருட்டு என்று சொல்லி எண்ணுவதற்கு அவன் ஒன்றுமே இல்லை என்கிற நிலைக்கு அவன் வருவான். எப்பொழுது அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் வருகிறோமோ அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார்.
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் இல்லை என்று சொல்லுகிறார். தன் ஜீவனை விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை யார் இழக்கிறார்களோ அதை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னது போல் அப்படியே வாழ்ந்து காட்டினார். அவர் பிதாவினுடைய ரூபமாய் இருந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த சிலுவை பாடுகளை உலகம் முழுவதுமாய் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு தன்னை தாழ்த்தினார். நம்மை கூட நாம் தாழ்த்தலாமா? என்றைக்கு வரைக்கும் நான் சுயம் என்கிறது நம்மை விட்டு கடந்து போகாது இருக்கிறதோ அன்றைக்கு வரைக்கும் இயேசு நம்முடைய இருதயத்தில் வாழவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்மால் காணவே முடியாது. நம்மை தாழ்த்த 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 நான் ஒன்றுமில்லை என்கிற நிலைக்கு நாம் வரும் வரைக்கும் தேவன் நம்மோடு கூட ஒரு போராடி கொண்டிருக்கிறார். அதற்காக தான் பலவிதமான சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார். நம்மை நாம் தாழ்த்தலாமா? ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒன்றும் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. உலகமின் பின்னே சிலுவாயின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவாயின் முன்னே, உலகமின் பின்னே சிலுவாயின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கஷ்டமின் இன்பம், நஷ்டமின் லாபம், கஷ்டமின் இன்பம், நஷ்டமின் லாபம், கஷ்டமின் இன்பம், நஷ்டமின் லாபம். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். செல்வேன் நான் வேகம், வெல்வேன் நான் வேகம், செல்வேன் நான் வேகம், வெல்வேன் என் வேகம், செல்வேன் நான் வேகம், வெல்வேன் என் வேகம். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என் மீட்பர் பாதை என்று நான் பின் செல்வேன். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த பாதையில நாமும் செல்வோம். பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் நாம் சொல்லலாமா? எனக்காய் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காய் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் அவர் எனக்கு தரப்போகிறார். அது வரைக்கும் நான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை வெறுத்து அவர் பின்னால் நான் செல்வேன் என்று சொல்லுவோம். நாம் செபிக்கலாம். எங்கள் பிதாவாகிய தேவனே, இந்த நல்ல ஆண்டவரே, நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய தாசன் மூலமாய் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஐயா. இன்றைக்கும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான மன்னாவை வானத்திலிருந்து நீர் எங்களுக்கு தந்து
விட்டு எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை அதை விரும்புகிறவன் இழந்து போவான். யார் ஒருவர் அதை வெறுக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் ஜீவனை இழப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்க ஐயா. வெறுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்க ஆண்டவர். இதனால் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விதைக்கப்பட்ட வசனங்கள் 30, 60, 100 அது பலன் கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். சத்ருவானவன் வந்து விதைத்த வசனங்களை எடுத்து போடாதபடிக்கு நல்ல இருதயத்திலே அதை காத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி வாயுமகே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி வாயுமகே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பாராக. நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தி நீ இன்று உம் பிள்ளை நான். ஏசையா இன்று உம் பிள்ளை நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தி நீ இன்று உம் பிள்ளை நான். ஏசையா இன்று உம் பிள்ளை நான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரியின் மலை மீதிலே உம் பாடுகள் எனக்காகத்தான். உம் கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. உம் கைகாலிலே காயம் எல்லாம் நான் செய்த பாவமையா. நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தி நீ இன்று உம் பிள்ளைதான். ஏசையா இன்று உம் பிள்ளைதான்.
கன்னங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். கன்னங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். உம் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். உம் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி. இன்று உம் பிள்ளைதான் இசையா, இன்று உம் பிள்ளைதான். மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினி. இன்று உம் பிள்ளைதான் இசையா, இன்று உம் பிள்ளைதான். நான் பாவி அல்ல, எனக்காக திரு ரத்தம் சிந்தினி. இன்று உம் பிள்ளை நான் இசையா,